நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்ரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் போய்கிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்திருந்து, புதன் பகவானோட இணைந்திருந்து அழகாக சமசப்தம் பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்க, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ராகுவும் பார்க்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுடைய லக்னாதிபதி 6க்குரியவர் இப்போது 8ல். ஜாக்கிரதையாக இருக்கணும். 6, 8 சம்மந்தப்பட்டாலே வாகனம்ல நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு பயத்தை, ஒரு நெருடலை காமிக்கும். இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின், ஏதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட தேய்மானம், பிரச்சனை, மூட்டு வலி, சகோதரர்களிடத்தில் பிரச்சனை, சொத்து விவகாரம் ப்ராப்ளம், இது எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும். நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, சூப்பராக இப்போ தான் செட் ஆச்சுங்கிற போது அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பார். பொதுவாக குரு எந்த வீட்டில் இருக்கார்? இப்போ 9ஆம் இடத்துல இருந்தால் அதிர்ஷ்டம் தானே, வருமானம் சூப்பராக வருமே. அப்படி கிடையாது, ஹார்ட் ஒர்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வலிக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நிம்மதியாக தூக்கம் இருக்காது இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா 2, 5க்குரியவர் உங்களுடைய பாதகாதிபதி வீட்டில் உச்சம். ஜென்ரலாக கிரகப்படி பார்த்தா 9ஆம் இடம் ரொம்ப லக்கான ஒரு விஷயமாச்சே. அந்த இடத்துல உச்சமாக இருக்கும்போது சூப்பராக இருக்கும்ண்ணே. அப்படியே ஆப்போசிட். நல்ல வருமானம் வரக்கூடிய டைமில் என்னாகும், சில ஸ்டாப். ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணணும், அந்த வருமானத்தை கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு பாதகம், ஒரு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அந்த வருமானம் வரும். ஏன்னா 2, 5க்குரியவர் என்று இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு சந்திரனோட வீட்டில் உச்சத்தில் இருக்கார். உங்களுக்கு அது பாதகஸ்தானம். கோச்சாரத்துக்கு இது அக்செப்ட் ஆகுமா அப்படின்னா அந்த விஷயத்தை அங்கே அதை கன்ஃபார்ம் பண்ணும். சுயஜாதகத்தில் இந்த விருச்சிக லக்னமெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அழகாக ஃப்ளோவில், ஐயோ இப்போ தான் அர்த்தாஷ்டம சனி முடிச்சு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே. மெயினாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி வக்கரமாக இருக்கார். 3, 4க்குரியவர் 5ஆம் இடத்தில் வக்கரமாக இருக்கார். இந்த டைமில் குலதெய்வ கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வேண்டாம். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சுயசாரத்தில் இருந்து தான் பார்க்குறாரு ஃபஸ்ட்டு.
அப்போ வந்து உங்களுக்கு 6ம் 7ம் அந்த பார்வையிலேருந்து தான் லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ ஜாக்கிரதை. அதைத்தான் நான் சொன்னேன். அப்போ 8ல இருக்காரு இல்லையா? அப்போ மிருகஸ்ரீடம் உடைந்த நட்சத்திரத்திலிருந்து அங்கே பார்ப்பாரு. அப்போ என்னாகும் அப்படின்னா அதோட இம்பேக்ட் இருக்கும். உங்களுக்கு யார் அவரு? ஸோ உங்களுடைய லக்னமாக இருக்கட்டும், 6ஆ இருக்கட்டும், 6க்குரியவர் 8ல். அப்போ பிரச்சனை கண்டிப்பா ஆகும். ஸோ வார்த்தைகளில் கவனம் தேவை. ரோட்ல ஏதாவது நீங்க பிரச்சனை பார்க்குறீங்களா, நீங்க சும்மா போய் நின்னீங்க அப்படின்னா அழகா நீங்களும் இருக்கீங்க அந்த பிரச்சனையிலும் கூட்டிட்டு போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் போய் மூக்கு நுழைக்க வேண்டாம். எங்கேயோ ஏதோ பிரச்சனை நடக்குது அந்த இடத்துல இருந்து நீங்க கொஞ்சம் எஸ்கேப் ஆகுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, வலிய வந்த ஒரு சொல்லுவாங்க தெரியுங்களா, வலி வந்த பிரச்சனையை எடுத்து நம்ம பாக்கெட்ல போட்டுக்கிட்ட மாதிரி சும்மா இருந்திருப்பீங்க. தானா அதுக்கு நீங்க தான் வந்து சரி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை எல்லாமே வந்து உங்க மேல போட்டுருவாங்க. ஸோ நீங்க ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. வார்த்தைகள் தேவையில்லாத லூஸ் டாக்ஸ் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். அதே மாதிரி 8ங்கிறது உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானம். ஸோ கணவரோட ஹாரோஸ்கோப்பை பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து புதுசான ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து சுப விரயங்கள் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அது எது சார்ந்த ஒரு கிரகங்கள் மூலியமாக நடக்குது அப்படிங்கிறது உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இப்போ 7, 12 குரியர் 12ஆம் வீட்டில் ஆட்சி. ஸோ வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்கு உண்டான எல்லா சான்ஸும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட விசா ப்ராசஸ் ஆகலே ஆகும். ரொம்ப நாளாக நீங்கள் வந்து அப்ராட் போகணும்னு பிளான் பண்ணுறீங்களா, சடனாக உங்களுக்கு எல்லா விஷயம் நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஹெல்ப் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ் டிரைவருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ கர்மம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. டீ வாங்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அந்த ப்ரெஷர் எல்லாமே சரியாயிடும். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன் ஏற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைம்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போ அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்? நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா,
இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுயஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.